திருச்சியில் மேல்நிலை பள்ளி ஒன்றில் ரவுடிகள் புகுந்து ஆசிரியர்களை தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி வண்ணாரப்பேட்டை திருவிக நகரில் உள்ள மேல்நிலைப் பள்ளியில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் வியாழக்கிழமை பள்ளி துவங்கிய சிறிது நேரத்தில் மர்ம கும்பல் ஒன்று வகுப்பறைக்குள் புகுந்துள்ளது. அப்போது அங்கிருந்த தமிழ் ஆசிரியர் பன்னீர்செல்வத்தை அந்த கும்பல் சரமாரியாக தாக்கியதோடு தட்டி கேட்ட பிரபு, பிரேம்குமார், லேமக் ஆகிய ஆசிரியர்களையும் தாக்கியுள்ளது. எங்க சார 3 பேர்த்த 150 பேர் அடிச்சு போட்டாங்க சார். கேட்டதுக்கு எங்கேயும் அடிக்க வராங்க சார். வாயில ஜேம்ஸ் தாயா வாயில கிளியுது எங்க சாருக்கு, பட்டையில உடையுதுங்க சார். பட்டு திட்டி மட்டி திட்டி அடிக்கிறாங்க சார். அவரு ஆட் பேருங்க சார். எங்களுக்கு அழுகதான் வருது. அவர் எங்க கிளாஸ் நடத்தி இன்ட்ரோல் பெல் அப்ப அவங்க வந்தாங்க. ஒருத்தவங்க வந்து வெறும் சின்ன சின்ன பசங்க 11th பாய்ஸ் வந்து எப்படி அடிக்கலாம், அவங்க அடிச்சுட்டு அவங்க வாட்டுக்கு போயிட்டாங்க. எதுக்குன்னு கேட்டதுக்கு ஐயாவை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டா. நாங்க உட்காந்து இன்னொரு சார் அவர் வந்து ஆர்ட் பேஷண்ட், அவரை பிடிச்சுக்கிட்டு அடிச்சு அவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. என்னன்னு கேட்டதுக்கு யாருமே என்னன்னே சொல்ல மாட்டேங்கிறாங்க. கேட்டா யாரோ முதலமைச்சருக்கு வந்து இந்த ஸ்கூல்ல வந்து எப்படி ஹாஸ்டல் வைக்கலாம், இந்த ஸ்கூலுக்கு ஹாஸ்டல் வரக்கூடாது, ஆனா யாரோ அது மாதிரி கொடுத்திருக்காங்க, அது இவர் தான் கொடுத்தாருன்னு எப்படி சொல்லலாம்? இது குறித்து தகவல் அறிந்த பொதுமக்கள் அந்த கும்பலை சுற்றி வளைத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். பள்ளி தலைமை ஆசிரியர் ஜேம்ஸின் தூண்டுதலால் ஏர்போர்ட் பகுதியைச் சேர்ந்த கூலிப்படையினர் தம்மை தாக்கியதாக ஆசிரியர் பன்னீர்செல்வம் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியருக்கு இடையேயான மோதலில் பள்ளிக்குள் புகுந்து ரவுடிகள் தாக்குதல் நடத்திய சம்பவம் திருச்சி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.